ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பாஸ்தா செய்ய போகிறேன் ஸ்பைசியாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்தா சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அது கூட பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சமாக ஆயில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே அதை நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அது தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இங்கே மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப வணங்கணும்னு இல்லை, லைட்டாக வணங்கினா போதும். அது கூடயே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே குடமிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ரொம்ப வணங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். இப்போ அது கூட என்ன பண்ணுங்கள், மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். குக் ஆகிட்டு இருக்க டைமில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரே ஒரு எக்கு அதை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ அது கூட என்ன பண்ணுங்கள், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எக்கை நல்லா உடச்சி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட என்ன பண்ணுங்கள், இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிடுங்க. பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கிளறிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அது கூடயே நம்ம முட்டையை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணிடுங்க, அதையும் இது கூடயே ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.